Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெப்பர் மஷ்ரூம் மசாலா டிஃபரண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ண மஷ்ரூம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் கடையில் விற்குது இல்லையா, அதை ஸ்மாலாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பொட்டேட்டோ, எப்போவுமே மஷ்ரூம் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பண்ணும்போது, அதனால் அடிஷ்னலாக ஒரு பொட்டேட்டோ நான் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பொட்டேட்டோ க்யூப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா வந்து நம்ம பெப்பர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட், அதனால் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தனியாத்தூள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டிஷ்ஷை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே ஒரு 3 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ 3 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரே ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுவேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர் மஷ்ரூம் மசாலாவில் வந்து கரெக்டான ரேஷியோவில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி பெப்பர் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா மட்டன் ஃப்ரை மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறோமோ அதே ஃப்ளேவரில் நம்ம பண்ண முடியாது. ஆனால் அந்த மசாலா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான ரேஷியோவில் நம்ம போடணும். இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அதே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இதில் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஆயிலில். அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி கம்மியாகிடும். ஸோ அடிஷ்னலாக நம்ம பொட்டேட்டோவும் கூட சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள், நல்லா கலக்குங்க. பிளெயின் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன், 1 ஸ்பூன். ஆர்டினரி சில்லி அவங்க வீட்டில் இருந்ததுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். சீக்கிரம் வேகிறதுக்காக அப்படியே கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். சீக்கிரம் வேகணுன்னா ஒரு வாட்டி மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஊட்டினீங்கன்னா சீக்கிரம் ஒரு தொக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம தக்காளியை மேஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம், பார்த்து போடுங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். சீக்கிரம் வெந்துடும், வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எவ்வளோ நல்லா சுண்டு வந்துட்டு பாருங்கள். பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு, மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் பவுடர், நல்லா தூக்கலாக போடணும் இந்த மசாலாவுக்கு. நல்லா 2 டீஸ்பூன்ஸ் போடுங்க பெப்பர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நம்முடைய யம்மி பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பெப்பர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த சோர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட பெப்பர் மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பர் பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.